Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கான வீடியோல நாம ஸ்லைஸ் பிசினஸ் அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். பட் நம்ம ஆல்ரெடி எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய அந்த காமனான ஸ்லைஸ் அப்ளிகேஷன்ல எப்படி ஃப்ரீயாவே சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறது வித்தின் 5 மினிட்ஸ்ல ஓபன் பண்றது, அதுல அந்த சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய அமௌண்ட்க்கு அவங்க டெய்லி இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிரெடிட் பண்ணுவாங்க, தென் அந்த அப்ளிகேஷன்ல யூபிஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது கேஷ்பேக்லாம் எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க, அதுல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், அதுல எந்த மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது பண்ணிக்க முடியும், இந்த மாதிரியான கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத நாம பார்த்திருந்தோம். சோ இத பொறுத்தவரைக்கும் நார்மலான ஸ்லைஸ் அப்ளிகேஷன், இத எல்லோருமே இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணலாம். சேம் டைம் ஸ்லைஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்ல சேவிங்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கறதும் இந்த அப்ளிகேஷன் வழியாவே ஓபன் பண்ணிக்க முடியும். பட் இதே ஸ்லைஸ் அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் பிசினஸ் ஓனர்ஸ்க்காக ஸ்லைஸ் பிசினஸ் லோன் அண்ட் பேங்க்னு சொல்லிட்டு இன்னொரு அப்ளிகேஷன் அப்படிங்கறதுமே வச்சிருக்காங்க. அதே சமயம் இந்த அப்ளிகேஷன்ல கிடைக்கக்கூடிய லோன் டீடைல்ஸ், இதல அப்ளை பண்ணனும் அப்படினா என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாவில் இருக்கணும், ரெக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் என்ன, இத பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸை நான் கீழ இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டீடைல்ஸ் தேவைப்படுறவங்க ஜஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் கிளிக் பண்ணி இதில் கிடைக்கக்கூடிய லோன் பற்றின அனைத்து டீடைல்ஸ் அப்படிங்கிறதையுமே தெரிஞ்சுக்க முடியும். பட் இருந்தாலும் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, நம்ம ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த கம்ப்ளீட்டான விஷயங்கள் அப்படிங்கிறதும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் அண்ட் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை நம்மளுடைய வியூவர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வழியாக நாம ஃப்ரீயாகவே கரண்ட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதில் மினிமம் பேலன்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே மெயின்டைன் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸவும் இருக்கு. இதை தவிர்த்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, ஏதாவது கடை வச்சிருக்கீங்க, எந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, நீங்க ஸ்லைஸ் QR கோட் அப்படிங்கறதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இதுக்கு முன்னாடி பேடிஎம் QR கோட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரியே இந்த ஸ்லைஸ் பேங்கினுடைய QR கோட் அப்படிங்கறதுமே யூஸ் பண்ணலாம். சேம் டைம் அந்த மாதிரி நீங்க QR கோட்ல ரிசீவ் பண்ற அமௌண்ட் வந்து இவங்களுடைய, அதாவது இந்த ஸ்லைஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல அமௌண்ட் அப்படிங்கிறது கிரெடிட் ஆகும். ஸோ நீங்கள் எப்பவும் போலவே ரெகுலரான ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ, அதே மாதிரியே இந்த ஸ்லைஸ் அக்கௌண்ட் அப்படிங்கிறதையும் யூஸ் பண்ணிக்க முடியும். இதை தவிர்த்து இவங்க சவுண்ட் பார் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. அந்த சவுண்ட் பார்க்கு மந்த்லி ஒரு 120 ரூபாய் அப்படிங்கிறது ஃபீஸ் அப்படிங்கிறதும் கட்டுற மாதிரி இருக்கும். இதை தவிர்த்து நீங்கள் எவ்வளோ ஃபீஸை ரிசீவ் பண்ணாலும் சரி, அதாவது நீங்கள் பேமெண்ட் ரிசீவ் பண்ணாலும் சரி, அதுக்கு 1% ஸ்லைஸ் காயின்ஸ் அப்படிங்கிறதும் இவங்க ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அந்த காயின்ஸை நீங்கள் திரும்பவும் கேஷாக கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கான வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணும்னா நான் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போது இந்த அப்ளிகேஷனை பொறுத்தவரைக்கும் நம்ம ஓப்பன் பண்ணதுமே 2 ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது பிஸ்னஸ் லோனுக்கு அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை கரண்ட் அக்கௌண்ட்காக இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அந்த விதத்தில் பிஸ்னஸ் லோனை பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 5 லட்சம் வரையிலும் ஃப்ளெக்சிபிளான ரீபேமெண்ட் டென்யூரில் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறதா போட்டுக்கோங்க. இதை தவிர்த்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இது உங்களுடைய QR கோட், அதாவது பேமெண்ட் ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறதையுமே செலக்ட் பண்ணி கீழே இருக்கக்கூடிய கண்டினியூ அப்படிங்கிறது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில டீடைல்ஸ் அப்படிங்கிறத ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் ஆதார் கார்டு, OTP அப்படிங்கிறதையும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்தந்த சர்வீஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், இப்போ இந்த ஸ்லைஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க இதில் 5 lakhs வரைக்கும் லோன் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. அதுக்கு எந்த ஒரு கொலட்ரல் அப்படிங்கிறதுமே சப்மிட் பண்ண தேவையில்லை. அதாவது பிசினஸ் லோனாக இருந்தாலுமே கொலட்ரல் அப்படிங்கிறது தேவையில்லை அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. சேம் டைம் லோன் அமௌண்ட் டைரெக்டாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிரும். தென் இந்த அப்ளிகேஷனை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெஃபர் பண்ணீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 500 வரைக்கும் கேஷ்பேக் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதையும் போட்டுக்கோங்க. இந்த லோன் அமௌண்ட்டை நீங்கள் திருப்பி கட்டுறதுக்கு 24 மாதம் ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதுமே கொடுக்குறாங்க. இதை தவிர்த்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கவனிக்க வேண்டியது, இது சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக சேஃப்டியாக தான் இருக்கணும். இதை தவிர்த்து லோவான ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படிங்கிறது தான் கலெக்ட் பண்ணுறோம். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஹிடன் சார்ஜஸ் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. தென் எப்போ வேணாலும் நீங்கள் இந்த லோன் அமௌண்ட்டை ஃபோர்க்ளோசர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுறது அந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. தென் அப்ளை பண்ணும்பொழுது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அந்த விதத்தில் பேன் கார்டு, ஆதார் கார்டு கண்டிப்பாக தேவைப்படும். இதை தவிர்த்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற ரீசன்னால கண்டிப்பாக உதயம் நம்பர் அப்படிங்கிறதும் கேட்பாங்க. ஸோ உதயம் நம்பரை பொறுத்தவரைக்கும் நியரில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு ஒரு 200 rupees கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அந்த பிஸ்னஸ்க்கு ஒரு சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நிறைய விதமான லோனுக்கு உதயம் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத உங்களால் யூஸ் பண்ணி ஈஸியாக கொஞ்சம் லோன் அப்ரூவல் அப்படிங்கிறது வாங்கிக்க முடியும். ஸோ வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் நிறைய விதத்தில் யூஸ் ஆகும். இதை தவிர்த்து ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி டேக்ஸ் ஏதாவது பேமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை பிஸ்னஸ்க்காக GST வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அந்த டீடைல்ஸ் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய லோன் பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஓகே கைஸ், இதை தவிர்த்து இந்த ஸ்லைஸ் அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய காமனான பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்க்க இதில் ஓரளவுக்கு நல்ல ப்ரொஃபைல் அப்படிங்கிறது இருந்ததுன்னா கண்டிப்பாக லோன் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது அந்த லோனுக்கு 1 month அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ டைம் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் 1 monthக்குள்ளே ரீபேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷன் ஃபீஸ் மட்டும் ஆரம்பத்தில் பிடிச்சது போக
ரிமைனிங் நீங்கள் விட்ரா பண்ண அந்த அமௌண்ட்டும் அப்படியே நீங்கள் திருப்பி கட்டினா போதுமானது. இன்கேஸ் 1 மந்த்தை தாண்டி போகுது அப்படின்னா உங்களுக்கு மல்டிபிள் மந்த்ஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 6 மந்த்தோ 12 மந்த்ஸோ 18 மந்த்ஸோ அந்த மாதிரி மல்டிபிள் மந்த்ஸை சூஸ் பண்ணிட்டு அந்த லோனை விட்ரா பண்ணி எடுத்துக்க முடியும். திரும்ப ரீபேமெண்ட் அப்படிங்கிறதும் பண்ணிக்க முடியும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க அந்த லோன் ப்ராசஸில் கொஞ்சம் ஜென்யூனாக தான் இருப்பாங்க. அதே சமயத்தில் இதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதும் வித்தின் ஒரு 5 மினிட்ஸில் ரொம்ப ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்க முடியும். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அப்படி ஓப்பன் பண்ணி நீங்கள் இதில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சில பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இந்த அப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஓவராலாக நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஸ்லைஸ் பிஸ்னஸ் அப்ளிகேஷன் உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கிறதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அதர்வைஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சரில் நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும்.